பாமக தரப்பு வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் காட்சிகளை பார்க்கலாம். உரிய விதத்தில் இருக்கக்கூடிய ஆவணத்தின் அடிப்படையில் மட்டுமே சிவில் நீதிமன்றம் உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்ற தெளிவையும் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இன்னும் ஒருபடி மேலே அவர்கள் சென்றிருந்தால் இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அபராதம் விதிக்க நேர்ந்திருக்கும். ஒரு மூத்த அரசியல் தலைவர், எங்களுக்கு கட்சிக்கெல்லாம் நிறுவனராக இருக்கக்கூடியவர். எனவே அபராதம் விதிக்கக்கூடிய நிலைக்கு செல்லக்கூடாது என்று அந்த முறையீட்டை நாங்கள் நீதிமன்றத்தில் எழுப்பவில்லை. இல்லை என்றால் இன்று இருக்கக்கூடிய பல்வேறு முரண்பாடுகள், இதில் இருக்கக்கூடிய அவர்கள் செய்திருக்கக்கூடிய பல்வேறு தில்லுமுல்லுகளை நாங்கள் வெளியே சொன்னால் அது நிச்சயமாக மருத்துவர் ஐயா அவர்களை பாதிக்கும் என்ற ஒரு காரணத்தால் இன்றைக்கு அமைதியாக இருக்கிறோம். ஆனால் மருத்துவர் ஐயா அவருடைய கையெழுத்தை யார் போட்டார்கள், அந்த கையெழுத்திற்கு எந்த வழக்கறிஞர் ஒப்புதல் வழங்கினார் என்பதை உரிய புகார் மூலம் நாங்கள் அதை நிச்சயமாக நடவடிக்கை மேற்கொள்வோம். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். எனவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்பதும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பதும், அந்த கட்சி வரக்கூடிய தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் இதில் கையொப்பமிடுவதற்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எந்த தடையும் இல்லை என்பதையும் இந்த தீர்ப்பின் மூலமாக தெளிவாக நமக்கு தெரியும். இல்லை, அது அந்த நீதிபதி சொன்னார், இந்த மாதிரி தேவையில்லாமல் போட்டுக்கிட்டீங்க, இதுக்கு பிறகு நீங்கள் ஏதாவது வாதிட்டால் நான் அபராதம் விதிக்க வேண்டி வரும் என்று சொன்னார். எங்களை அது இந்த வழக்கில் ஒரு எதிர்த்தரப்பினராகவே சேர்க்கவில்லை. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.